கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை புலம்பல் 3:64. கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது. பலன் அளிக்கிறதுக்கு தேவன் வர்றார். ஏனென்றால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க இல்லையா? அவனவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நியாயத்தில் வைப்பார். அதனால் உங்களால் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை, உங்களால் இயன்ற உதவிகளை எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். அதே ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அந்த வார்த்தை இன்றைக்கு அதை நிறைவேற்ற நீங்கள் இன்றைக்கி தயாராக இருக்கணும். என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன். அதான் அவர்கள் கைகள் செய்த கிரியைகள். நீங்கள் என்ன கிரியைகள், உங்கள் கைகளின் கிரியைகள், அதாவது நீங்கள் கைகள் வழியாய், உங்கள் கரங்கள் வழியாய் எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதே ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிப்பார். அதனால் நற்காரியங்களை செய்ய முயற்சி செய்யுங்க. அநேகருக்கு உதவி செய்ய முன்வாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.